காலம் மெல்ல மெல்ல உருண்டோடுது. ஒரு நபியுடைய சமுதாயத்தை நாம் போய் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள், இவர் நபிமார்கள் நபியுடைய சமுதாயமா? என்னப்பா ஹிஜாப்? அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு சிலையை வைத்து, எந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு அப்படியே அபாயா போட்ட மாதிரி வெள்ளையா உடுப்பாட்டி வச்சு தலையை மறைக்க வச்சு இப்படி ஒரு ஹிஜாபோட மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவோம் சிஸ்டர்னு சொல்லுவோம். பாதிரியார்மார்கள் அவங்களும் அந்த அதுக்குள்ள கன்னியாசிகளை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அபாயா மாதிரி உடுத்துட்டு அவங்களும் தலையை அப்படி மறைச்சிருக்கிறாங்க. அவர்கள் என்னண்டா அந்த மாதிரி கிறிஸ்தவ அன்பர்கள் நடக்கிறாங்க. அவங்கள பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்றவங்க எவ்வளவு குட்டை அணியலுமோ அவ்வளவு குட்டை அணிகிறாங்க. அவ்வளவு கட்டை, அவ்வளவு இதா இருக்கிறாங்க. இது ஒரு நபியை பின்பற்றவங்களா? ஈசா நபி இதை தான் சொன்னாரா? நான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை அவங்க வடிச்ச சிலை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அவங்க வடிச்ச சிலையில் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாடியை வச்சு ஒரு தோப்பை போட்டு முஸ்லீம் மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்குது சிலை. அவர்கள் யாரும் தாடி வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர்கள் வைத்த சிலை சரி என்று நான் பேசவில்லை. என்றாலும் காலங்கள் உருண்டோடுகிறது. ஒரு நபி சொன்ன கொள்கை அதுக்கு தலை கீழாக பிறண்டு அவர் சொன்னதெல்லாம் காணாம போய் இடையில அதில் நிறைய சரிகல்களை எல்லாம் எடுத்து சுருக்கி அதுக்குள்ள அந்த விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் எல்லாம் நுழைச்சி போலியான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுதான் இலங்கையிலே நடந்திருக்கு. எந்த மார்க்கம் எந்த தர்காவை அழித்ததோ, எந்த கொள்கை இல்லை என்று சொல்லிச்சோ, அந்த கொள்கையை முஸ்லிம் இஸ்லாம் என்ற பேரில் அவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் இருந்துதான் தர்கா வழிபாடு, தர்கா ஷெரீஃபு, நாங்கள் கந்தூரி ஓத போகிறோம், இது செய்ய போகிறோம், அது இதென்று எல்லாமே வந்துச்சு. இதுக்கு எதிராக நாம் ஒரு சின்ன கூட்டமாக நிற்கிறோம். எங்களுக்கு எதிர்ப்பு வரும், எங்களுக்கு ஏசுவார்கள், திட்டுவார்கள். அவைகளை எல்லாம் மீறி வீரியமாக தவா செய்யணும்டா உங்கள் கல்புக்கு ஒன்று தேவை. இது கிடைச்சாதான் நீங்கள் தவா செய்வீங்க. அதனால தான் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த தவா என்ற தலைப்பில் இந்த அடிப்படை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறான். என்ன கிஃப்ட் தெரியுமா? இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்ற டைம்ல ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா பணக்காரனா இருப்பார், ஒரு ஆள் பெரிய பொலிட்டிக்கல் லீடரா போயிருவாரு, ஒரு ஆளுக்கு எல்லா வாகன வசதி இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அடியானை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். என்ன சொல்றான் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன்றான். அல்லாஹ்வுடைய நேசனா தன்னுடைய சந்துக்கு போகணும் என்று நினைத்தால் அவனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அதை பெருமக்களுக்கு சொல்லணும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நேசனுக்கு அல்லாஹ் தனியான ஒரு மரியாதை